ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் மேச ராசிக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆங்கில மாதத்திற்கு ஜூலை 17ஆம் திகதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி வரைக்குமே ஆடி மாதம். செவ்வாய் ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 5ஆம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டது ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம். ராசிநாதனுடைய இந்த நீச்ச நிலையிலிருந்து விடுபட்ட இந்த தன்மை உங்களுக்குள் ஒரு விதமான தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி, உற்சாகம் பிறக்கக்கூடிய காலம். ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அதாவது செவ்வாய் வலுவாக இருக்கிற இந்த காலத்துல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். ராசிநாதனுடைய இந்த சுபத்துவம், இந்த வலிமை உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியம், புத்துணர்ச்சி, உற்சாகத்தை உறுதியாக ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தரும். செவ்வாய் வலுவாக இருக்கிறார். மாசத்தினுடைய கடைசி பகுதியில செவ்வாய் 6ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கிற போது எதிரிகள், எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இது போன்ற அமைப்புகள், ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டுமில்ல, உங்களை சுற்றி இருந்த எதிர்ப்புகள் அப்படியே விலகும். தேவைப்படுகிற போது சுப கடன்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்ல, பழைய கடன்களை படிப்படியாக கட்டி தீர்த்து விட முடியும். ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருந்தால் படிப்படியாக நீங்கள் ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும். உங்கள் நோய்க்கு தேவையான உறுதியான, தெளிவான நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல மருத்துவர் அறிமுகமாவார். நல்ல மருத்துவம் கிடைப்பதன் மூலம் நோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் சென்று அமர்கிற போது கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள் அப்படியே மொத்தமாக விலகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும். அது மட்டுமில்ல, இன்னும் ஒரு ராஜ யோகாதிபதி அதாவது மேசத்திற்கு யோகாதிபதி சூரியன் கடகத்தில் 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமரப்போகிறார். அதாவது ஆடி மாதம் என்று சொன்னாலே சூரியன் கடகத்தில். மாணவர்கள் நன்றாக கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நன்றாக கற்க முடியும். கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகுவதற்கு ஆடி மாதம் முழுமையாக உங்களுக்கு உதவி செய்யும். 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம், வண்டி வாகனம், மண்மனை, வீடு வாசல் இது போன்ற அமைப்புகளால நன்மைகள் உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது 6ஆம் இடம் வலுவடைகிற போது 4ஆம் இடத்தில் இன்னொரு யோகாதிபதி வந்து அமர்கிற போது மண்மனை, வீடு வாசல், வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாகன கடன்கள், வீட்டு கடன்கள், ஹவுசிங் லோன் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போது நீங்கள் வீடு கட்டுவதற்கான, வண்டி வாகனம் வாங்குவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடலாம். நீங்கள் வெற்றி அடைய முடியும். அது மட்டுமில்ல, 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம், நீங்களுமே நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆடி மாதம் மேசராசிக்காரர்கள். 3ஆம் இடத்துல மாபெரும் சுபர் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய முற்பகுதியில சுக்கிரன் 2ஆம் வீட்டிலும், அதன் பிறகு 3ஆம் இடத்திலும் வந்து அமரப் போகிறார்கள். மாபெரும் 2 சுபர்களின் இருப்பால் 3ஆம் இடம் வலுவடைகிறது. 3ஆம் இடம் வலுவடைகிற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம், உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை இது போன்ற அமைப்பு 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புகழ், பெயர், கீர்த்தி இது போன்ற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஒரு மாபெரும் சுபரில் இருப்பால் நல்லபடியாக சுபத்துவமாக மங்களகரமாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் ஆடி மாதம் வெற்றி தரும். அதாவது குருவின் பார்வையில் 7, 9, 11ஆம் இடங்கள் இருக்கிறது. அது மட்டுமில்ல, சகோதரர்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் நல்லபடியாக நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் இளைய சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம், சகோதரத்திற்கான காரகன் செவ்வாய். இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக வலுவாக சுபத்துவமாக இருப்பதால் நிச்சயமாக ஆடி மாதம் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க நல்லபடியாக நீங்கள் சகோதரர்களோடு அந்யோன்யமாக ஒற்றுமையாக அன்பாக இருக்கக்கூடிய காலம் ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு.
3ஆம் இடம் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் மாதத்தினுடைய ஆரம்பத்துல 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்துல 9ஆம் இடம் 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 2, 9, 11 வலுவடைகிற போது என்னதான் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக இருந்து சனி விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் நல்ல வருமானம் இருக்கும். தன வருமானத்திற்கு தனத்திற்கு எந்த குறையும் இருக்காது. பைனான்சியலா ஆடி மாதம் மேசராசிக்காரர்கள் எந்த சிக்கலையும் சந்திக்க மாட்டீர்கள். விரயச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் வருமானத்திற்கு, உங்கள் தனத்திற்கு, உங்கள் பொருளாதாரத்திற்கு பைனான்சியலா எந்த சிக்கலும் வரப்போவதில்லை. அது மட்டும் இல்ல, 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பேச்சு, அதாவது குடும்பத்துல நிம்மதி இருக்கும். குடும்ப பெண்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும். அது மட்டும் இல்ல, குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. குருநாதர் வலுத்திருக்கிறார். 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமணத்திற்கு ஆவணி மாதம் நல்லபடியாக மேசராசிக்காரர்கள் பலருக்கும் திருமணம் நிகழும். அதற்கான ஆரம்பங்கள், அதற்கான அத்திவாரங்கள், அதற்கான அடிப்படையான பவுண்டேஷனான எல்லா வேலைப்பாடுகளும் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உண்மையில ஆடி மாதம், தமிழுக்கு ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு கெடுபலன்களும் இல்லை. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் நல்ல வருமானம் வரும். 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். சூரியன் வலுத்திருக்கிறார். 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அதாவது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். அதே நேரத்துல தனியார் துறையில் வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் இது போன்ற எல்லா அமைப்புகளாலும் உயர்வடைவதற்கான காலம், அதாவது ஆடி மாதம். மேசராசிக்காரர்கள் எந்த கவலைகளையும் வைத்துக் கொள்ள தேவையில்லை. விரயங்கள் இருக்கிறது. அதை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன இருந்தாலும் விரயச்சனி நடந்து கொண்டிருப்பதால் மேசராசிக்காரர்கள் ஆடி மாதம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்ட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். 2025ஆம் ஆண்டு ஆடி மாத பலன்களை எல்லாம் சொன்னதுல உண்மையில மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி. இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.